ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திருச்சூரில் இருக்கேன். ஸோ நான் தங்கியிருந்த ஸ்டே வந்து இதுதான். ஸோ ஒரு ஹோம் செட்டப்பில் இருக்கும். நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் இந்த பூரம் ஃபெஸ்டிவல்னால ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. மற்றபடி ஓகே தான். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டு இங்கேருந்து நம்ம வந்து நேராக வந்து பீச் ஒன்று இருக்குது திருச்சூரில். ஸோ அந்த பீச்சை வந்து போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து நைட்டு வந்து ட்ரெயின். ஸோ அது போக வந்து வேறு எதுவும் பிளேசஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிருக்கேன். ரைஸ் இந்த லாட்ஜில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு ஹோம் செட்டப்பில் உள்ளது. நம்ம வந்து கிளம்பி வந்து பீச்சுக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு பீச் இருக்குன்னு சொன்னாங்க. வாடனப்பள்ளி ஸ்நேக தீபம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாடனப்பள்ளி வந்து போகணும். அந்த பீச்சோட நேம் வந்து ஸ்நேக தீபம்னு சொன்னார். ஸோ அதுதான் நானும் கூகுளில் பார்த்துருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பீச் தான் போக போகிறோம். இங்கேருந்து பக்கம் தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் தான் வருது. பின்னாடி தான் நான் இருக்க ரூம் பக்கத்துலேயே தான், பின்னாடி தான் கேஎஸ்ஆர்டிசி இருக்குது. அதான் பஸ் ஸ்டாப் இருக்குது, கேரளா பஸ் ஸ்டாப்பு. ஸோ திருச்சூர் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நம்ம ஏறி அங்கேருந்து நேராக ஒரு 17 கிலோமீட்டர் போயிட்டு அந்த ஸ்நேக தீபம் அந்த பீச்சை போய் பார்க்க போகிறோம். பஸ் ரூட் வந்து வாடனப்பள்ளின்னு சொன்னார். நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்டு ஏறிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே திருச்சூரில் பார்க்கக்கூடிய இடங்கள்னால் அந்த மெயினான கோயில் வடக்குநாதன் கோயில், அதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அது போக வந்து பக்கத்தில் மியூசியமு, பார்க் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதனால் நான் வந்து போகலை. ஸோ இதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போகணுன்னா குருவாயூர் இருக்குது. குருவாயூர் வந்து ஆல்ரெடி நான் போயிட்டேன். ஸோ அதனால் அதையும் நான் பிளான் பண்ணல. ரொம்ப நாள் பிளான் பண்ணது அந்த பீச் தான். அந்த பீச்சில் ஒரு பேக் வாட்டரோட வியூ வந்து செமையாக இருக்கும். நிறைய போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ அப்படியே தொடர்ந்து வாங்க. பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் பஸ் ஸ்டாப்பு. இதுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஸோ திருச்சூர் பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் தான். இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம விசாரிச்சு பஸ் ஏறி போவோம். பாருங்கள், கோயம்புத்தூர் பஸ்லாம் இருக்குது. கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், நிறைய ஊருக்கு பஸ் இருக்குங்க. இங்கே வந்து டேரெக்ட் பஸ்ஸு. ஸோ இப்போ வந்து நமக்கு டேரெக்டாக பஸ்ஸு வந்து வடனப்பள்ளிக்கு இல்லைங்காங்க. அதனால் கோழிக்கூடு போகிற பஸ்ஸு, கோழிக்கூடில் குருவாயூர் போகிற பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து மாறி போகணுங்கிறாங்க. பார்ப்போம். கேட்டேங்க, ஒருத்தனை வந்து எல்லாம் பின்னாடி அந்த சைடு தான் போவோம், இல்லாட்டா ப்ரைவேட் பஸ் பிடிச்சி போங்க அப்படின்னாங்க. வடனப்பள்ளி போகிற பஸ்ஸு இங்கேருந்து இல்லை, பின்னாடி ப்ரைவேட் பஸ்ஸில் கேளுங்க அப்படின்னாங்க. கேட்டு பார்ப்போம். அப்படியே வெளில வந்தாலும் இந்த சைடு ப்ரைவேட் பஸ் வருங்க மெயின் ரோட்டில். ஸ்டாப்புக்கு அப்படியே வெளில வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற வழி இருக்குல்ல. ஸோ அந்த சைடு போனீங்கன்னா அந்த முக்கில் தான் வந்து பஸ் ஸ்டாப்பு, லோக்கல் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ரைவேட் பஸ் ஸ்டாப்பு. ஸோ அங்கே போகணுன்னா அங்கேருந்து நீங்கள் ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்பா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு இப்படி தாங்க. ட்ரெயின் இல்லைன்னா பஸ்ஸில் மாறி மாறி போகக்கூடிய தலைவலியாக வந்துடும். இவ்வளோ பஸ்ஸு போதும், ஒரு பஸ்ஸு கூட போகாதாடா அங்கே. இதான் வடனப்பள்ளி போகண்டா. அப்பா ஃபைனலாக பஸ் ஏறியாச்சுங்க. பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சாச்சு. ஆட்டோ பிடிச்சி பீச்சுக்கு போக வேண்டியதான். நடந்துலாம் போக முடியாது, இங்கே 2 கிலோமீட்டர் கிட்ட வருது. பஸ் உள்ளே போகாதான். ஸோ இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சி போயிட வேண்டியதான். 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளை வந்து இங்கே வந்து இறக்கி விட்டாங்க பீச்சுக்கிட்ட. இன்னும் உள்ளே போகலை, ஆனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே இறக்கி விட்டார். சரி ஓகே, நம்மளோட டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ பீச்சை காட்டுறோம் பாருங்க. இன்றைக்கின்னு பார்த்து வெயில் அந்தளவுக்கு இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக மூடாப்பாக இருக்குது. பட் ஆனால் வெயில் பெருசாக இல்லை. மேலே ஏறி காட்டுறேன் பீச்சை. வா, பீச்சுக்கு வந்தாலே ஒரு தனி ஃபீலுங்க. ஆளே இல்லை. ஆனால் அந்த பீச்சில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி அந்த சைடு போவோம், அங்கே தான் ஆட்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் இந்த வடனப்பள்ளி பீச்சுக்கு எப்படி வரணுன்னா, ஒன்று திருச்சூர் வரணும். திருச்சூர்லேருந்து நீங்கள் வந்து வடனப்பள்ளிக்கு பஸ் ஏறி பஸ் பிடிச்சி பஸ்ஸில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலுங்க. ஒரு 19 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கேருந்து வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி 80 ரூபா இல்லாட்டா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோ பிடிச்சி அப்படியே வந்துட்டிங்கன்னா நேராக பீச்சுக்கு வந்துடலாம். திருச்சூர்லேருந்து பக்கத்தில் இருக்க பீச் வந்து இந்த ஒரு பீச் தான். 17-19 கிலோமீட்டர் வருது. மற்றதெல்லாம் 20க்கு மேலே அந்த மாதிரி தான் வருது. அங்கேயும் போகனாலும் போகலாம். பட் இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், செமையாக இருக்குது. நீங்கள் திருச்சூர் வந்துட்டு காரில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு வரலாம்.
செம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்கும். ஒரு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணால் கூட இந்த சைடு இந்த பீச் ரோட்லேயே நிறைய பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ நான் அப்படி போகிறதில்ல, ஏன்னா நம்ம பஸ்ஸில் வந்ததுனால ஒவ்வொரு இடமா பிடிச்சி நம்ம போக முடியாது. இதே ஓன் வெஹிக்கிளில் வந்தோன்னா நம்ம வந்து எங்கேனாலும் மாறி மாறி போய்க்கலாம். தென்னை மரம் தாங்க இங்கே இருக்க அழகே. பக்கத்துலேயே அமைதியான ஒரு பீச்சு. நேற்று நைட்டு இங்கே நல்லா சரியான மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஓடின இடம் வந்து நல்லாவே தெரியுது. நல்லா மழை பெஞ்சிருக்கு நைட்டு. அதனால தான் கொஞ்சம் கிளைமேட்டு வந்து காமாக இருக்குன்னு நினைக்கிறேன், வெயில் அடிக்காமல். இங்கே வந்து நைட்டு தான் வந்து செம வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், அந்த சைடு கடைகள்லாம் இருக்குது. பட் ஆனால் எதுவுமே இப்போ ஆட்களே இல்லை. ஈவினிங் மேலே தான் ஆட்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்குண்டான வசதிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணுங்க. அந்த ஒரு பேக் வாட்டர் பார்க்க ஸ்நேக தீரம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஹோட்டலில் கேட்கும்போது கூட தான் சொன்னாங்க, நேராக வந்து வடனப்பள்ளி போய் வடனப்பள்ளி பீச்லேருந்து ஸ்நேக தீரம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இந்த பீச் தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சேன். பார்த்தா இதுக்கப்புறம் போகணுமா. ஆட்டோக்காரன்ட்ட கேட்டிருந்தா கூட நேராக அங்கேயாவது போய் இறங்கியிருக்கலாம். அவன் பீச்சுன்னு சொன்னோன்னே நேராக இங்கே வந்து இறக்கி விட்டான். ஓகே, வேறு ஏதாவது பைக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கேட்போம். இங்கே பாருங்கள், அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு வந்து இந்த சர்க்கிளில் வந்து ரைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹார்ஸு இங்கே வளர்த்துட்ருக்காங்க, உள்ளே இருக்குது பாருங்கள். நம்ம ஏதாவது ஆட்டோ இல்லாட்டினா டூ வீலர் எதுவும் வந்துச்சுன்னா அப்படியே லெஃப்ட்டு கேட்டு போயிடும். 1 கிலோமீட்டர் நடக்கணுமா. எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய நடக்கும். அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. பாருங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு இடமா. ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. மணி கரெக்டாக 12 மணி. வெயில் அந்தளவுக்கு இல்லை, இருந்தாலும் லைட்டாக ஹீட்டாக தான் இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும். அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போய் தான் ஆகணும். இல்லாட்டா நம்ம நேராக போய் அங்கேயே போய் இறங்கியிருக்கலாம். பார்ப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். கிரிக்கெட் விளாட்றதுக்கு அந்த இடம் வந்து செமையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபுட்பால் ஆடுறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே கேட்டு பார்ப்போம். நிறைய பேர் வந்துட்டு அப்படியே திரும்பி தாங்க போகிறாங்க, ஏன்னா ரூட்டு தெரியாமல் அப்படியே வர்றாங்க. நல்லா காற்றடிக்குது. காரில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடுவாங்க. நம்ம தான் அப்படியே லாக் ஆகிரும். கடையில் கேட்டு பார்ப்போம் ஸ்நேக தீரம் போகிறதுக்கு எப்படின்னு. பட் அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து ஸ்நேக தீரம் போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டராங்க. அப்படியே பொறுமையாக நடந்து போவோம். ஏதாவது ஆட்டோ இல்லாட்டினா டூ வீலர் வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்டு போவோம். இல்லாட்டினா அப்படியே நடந்து போவோம், பிரச்சனை இல்லை. வெயில் இல்லாதனால பிரச்சனை இல்லை. இன்னும் பேக்கு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. என்னோடய கேமராவில் அந்த ஒரு மாதிரி லைட்டாக ஃபாக் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து காரணம் வந்து என்னென்னா டெம்பர் கிளாஸ் உடஞ்சிருச்சுங்க. பெட்லேருந்து கீழே வந்து டெம்பர் உடஞ்சிருச்சு. அது கரெக்டாக அந்த லென்ஸு கிட்ட ஒரு கிராக் விழுந்துருக்கு. அதனால் ஒரு மாதிரி தெரியுது. ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு மாதிரி இருக்குது, செல்ஃபி எடுக்க முடியல. செம காற்றடிக்குதுங்க, நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே நைட் டைம் மேலே தான் நல்லா வைப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே வந்து நிறையா ஹோட்டல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. பீச் ஓரத்தில் அப்படியே ஹோட்டல்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபேமிலி வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ரோடு வந்து அப்படியே ஃபுல்லாக பீச் ஓரத்தையே தான் போகுமாங்க. நல்லா இருக்குண்ணே, ஏரியா நல்லா இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கனால அப்படி ஜாலியாக நான் பாட்டு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோட இல்லாட்டினா கப்புள்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்து ஒரு ரெசார்ட்டை வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டில் அழகாக இந்த பீச்சோட வைப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த லொக்கேஷன். ஃபைனலாக அந்த பீச்சுக்கு வந்தாச்சு. அந்த பீச் ஆனால் ஓஹோ பீச்சு தான். பேர் மாற்றினது அவருக்கு தெரியல, அதனால தான் பேரை மாற்றி சொல்லியிருக்காரு ஸ்நேக தீரம்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து புதுசாக வந்து பேர் மாற்றிட்டாங்க ஓஹோ பீச்சுன்னு. இங்கே நிறைய வந்து தமிழ்நாடு வண்டி தான் நிறைய நிற்கிது. ஸோ தமிழ்நாடுலேருந்து டூரிஸ்ட்டு வரவங்க ஃபுல்லாகவே இந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்பா நம்மளை ஏதோ தனி காட்டுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் வந்த மாதிரி இருக்குது. ஓகேங்க, இந்த இடத்துக்கு வந்தது காரணம் ஒரே ஒரு இடம் தான். அந்த இடத்த காட்டுறேன். ஓஹோ பீச்சு. இங்கே தான் நிறைய வந்து கடைகள் இருக்கும், மக்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. அது போக அந்த பேக் வாட்டர் இருக்குல்ல, அந்த பேக் வாட்டரில் வந்து ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் ஒன்று இருக்குது. அதை நான் காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய வந்து ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. திருச்சூரில் இருக்க ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த இடம் எதுனா இந்த இடம் தான். எப்படி தண்ணி இப்போ கம்மியாக தான் வருது, பட் ஆனால்
பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்த பார்க்கறது தாங்க இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு. செம இடம். தண்ணி போனால் நல்லாயிருக்கும், அப்படியே கிடக்குதானா. ஓகேங்க, இந்த இடத்த வந்து பார்த்தாச்சு. ஃபைனலாக பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது எதுவும் கிளியர் பண்ணியாச்சு திருச்சூரில். இப்போ அப்படியே லைட்டாக உள்ளே போவோம் பீச்சுக்கு. மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ் தான் வராங்க. நிறைய தமிழ்நாடு வண்டி தான் நிறைய இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இதில் இந்த ரோட்டில் அப்படியே நடந்தே போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. நம்ம அங்கேருந்து தான் அப்படியே நடந்துருந்தோம். ஆட்டோக்காரன்ட்ட தெளிவாக சொல்லியிருந்தா கூட இங்கே வந்து விட்ருப்பாங்க. நான் பீச்சுக்கு மட்டும் போகலான்னு சொல்லிட்டு விட்ருந்தேன். அதனால தான் அங்கேயே இறக்கி விட்டான் போல். பட் இடம் தாறுமாறாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெயில் இல்லை, நல்லா இருக்குது கிளைமேட்டும். கப்புள்ஸுக்கு ஏற்ற இடங்க. ஜாலியாக வந்துட்டு குளிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வைப் பண்ணிட்டு போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோடையும் வரலாங்க. ஃபேமிலியோடய வர்றதுக்கு செமையான ஒரு பாட்டு தான். பட் என்ன செய்ய, நம்ம சோலோவாக வந்தாச்சு. இங்கே கடையும் இருக்குது, பொட்டி கடை மாதிரி. அது போக ஹோட்டல்ஸும் இருக்குது. உள்ளே போயிட்டு வரும். இந்த மரத்தை பாருங்கள், அப்படி வளைஞ்சி கீழே ஊடி போயிருக்கு பாருங்கள். மக்கள் வந்து உட்கார்றது மாதிரி நல்லா இருக்குது. இந்த வெளியூர் வந்தால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சையாக இருக்குங்க. ஏன்னா வெளியூர் வந்ததுக்கப்புறம், அதாவது வெளி ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அங்கே தமிழ் ஆட்கள் வந்து நிறைய இருப்பாங்களா. நம்ம வந்து ஃப்ளூயண்ட்டாக எதுவுமே பேச முடியாது. கேட்டுருவாங்களேன்னு ஒரு கூச்சமாகவே இருக்கும். ஸோ அதுக்காக சொன்னேன். இங்கே பாருங்கள், ஜம்முன்னு இந்த பீச்சில் உட்காரதுக்காக ஒரு இது போட்டிருக்காங்க. அங்கேயே இருக்குது, அப்படியே வரிசையாக கட்டி விட்ருக்காங்க. அழகான ஒரு பீச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம், ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாருமே வந்து சுற்றி பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். பீச்சு காற்று செமையாக அடிக்குதுங்க. வெயில் இல்லாமல் இருக்கா, நல்லா இருக்குது. அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம். சாரி கைஸ், ஆக்சுவலாக ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இது என்னென்னா, இந்த பீச் பேர் ஓஹோ பீச் தான், ஸ்நேகதீரம் பீச் கிடையாது. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஸ்நேகதீரம் பீச் இருக்குது. நீங்கள் யாரும் வர மாதிரி இருந்தீங்கன்னா நேராக ஸ்நேகதீரம் பீச் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த ஓஹோ பீச்சுக்கு வந்துடலாம். ஸோ அந்த இடத்த பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு ஸ்நேகதீரம் பீச் போகணும். அங்கே தான் பார்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாரு ஹோட்டலில் கேட்கும்போது. ஸோ இப்போ நான் வந்து லைட்டாக அந்த பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி நம்ம நடந்து போவோம். பீச் பக்கத்தில் வந்ததும் செமையாக காற்றடிக்குது. வெயில் இல்லை, அதனால் செமையாக இருக்குது கிளைமேட்டு. இங்கே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா ஸ்நேகதீரம் பீச்சு போயிடலாம். வேறு லெவல். தனியாக வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாங்க. அதாவது ஃபேமிலியாக இல்லாட்டினா ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி வந்தீங்கன்னா. சோலோவாக வந்தால் தான் பிரச்சனை. ஜாலியாக அப்படியே வைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான் பீச்சை பார்த்து. இந்த லென்ஸில் டிஸ்பிளே உடஞ்சது ஒரு மாதிரியே இருக்குது. ஃபைனலாக ஸ்நேகதீரம் பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு சின்ன பார்க் செட்டப்பில் வச்சுருக்காங்க. இந்த வழியாக தான் நடந்து வந்தேன். அப்படியே கொஞ்சம் மெதுவாக தாங்க நடந்து வந்தேன். காற்றடிச்சிட்டே இருக்கிறதுனால பெருசாக தெரில. ஸோ இங்கே பார்க்கு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஸோ ஹோட்டல்ஸும் நிறைய இருக்குது. நம்ம அப்படியே மெதுவாக உள்ளே போவோம். உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த சைடு தான் என்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு உள்ளே போகிறதுக்கு சில்ட்ரன்ஸுக்கு 10 ரூபா, அடல்ட்ஸுக்கு வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். உள்ளே இந்த பார்க்குக்குள்ளே போகிறதுக்கு. இந்த சைடு ஃப்ரீயாக தான் இருக்குது. சும்மா மண்டபம் மாதிரி அப்படியே கட்டி விட்ருக்காங்க. அப்படியே லைட்டாக முன்னாடி போய் பீச்சை போய் பார்ப்போம். பீச்சோட அழகே அழகு தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே இருந்தோம், அங்கேருந்து அப்படியே பீச் ஓரமாகவே நடந்துருந்தால் கூட அப்படியே வந்திருக்கலாம். பட் ஆனால் நான் மெயின் ரோடு வழியாக வந்துட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்க்கு தான், ஸ்நேகதீரம் பீச்சோட பார்க்கு. இது கொஞ்சம் தூரம் போனோம்னா நார்மல் பீச் உண்டு. ஸோ அங்கே ஆட்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போவோம். உள்ளே பார்க்குள்ளே போக வேண்டாம், அது சில்ட்ரன்ஸ்க்கு தான் வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக ஒன்றும் இருக்காது. ஆனால் இந்த சைடு இருக்குல்ல, நம்ம அங்கே இருந்தோம், அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு எண்டு இருக்கா, அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்தோம். ஃபுல்லாக ஒரே லவ்வர்ஸ் தாங்க, அங்கங்கே உட்காந்துட்டே இருந்தாங்க. கடுப்பாயிருச்சு. மெயின் ரோட்டில் வரதுக்கே கடுப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி பீச் ரோட்டில் வந்திருந்தோன்னா
அந்த அங்கே ஆல்ரெடி 2-3 இடத்துல உட்காந்துருக்காங்க. அது போக இந்த மண்டபத்துலையும் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா நம்ம அப்படி ரோட்டு வழியாக வந்தாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, அப்படியே போனோன்னா பீச்சுக்கு போயிடுவோம். இந்த சவுண்டு தாங்க, பீச்சோட சவுண்டே வேறு லெவலில் இருக்கும். வாவ், அப்படியே முன்னாடியே போவோம், அந்த கல்லே நடந்து போயிடலாம். ஒரு வழியாக அந்த ஸ்நேகதீரம் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் பாருங்கள், அந்த சைடு கடைகள் நிறையா இருக்குது, ட்ரெஸ் கடை அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பீச்சில் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறவங்களுக்கும் உள்ள ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தாங்க. அழகாக அந்த ஸ்நேகதீரம் பீச்சுக்கு வந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து ஒரு பார்க்கு இருக்குது. சில்ட்ரன்ஸுக்கு தான் ஏற்ற மாதிரி இருக்குது இந்த பார்க்கு, மற்றபடி ஓகே தான். பட் ஆனால் இந்த பீச்சுக்கு நீங்கள் வந்து எந்த டைம் வந்தால் கரெக்டாக இருக்குன்னா ஈவினிங் டைம் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த சைடு தான் சன் செட் ஆகும், வளருது வருங்க. இந்த சைடு தான் சன் செட் ஆகும். இன்றைக்கி வந்து அப்படியே மேகமூட்டமாக இருக்கிறதுனால பெருசாக வெயில் தெரியல, பட் நல்லா இருக்குது கிளைமேட்டு. நம்ம அப்படியே கீழே நடந்து போய் பார்ப்போம் ஒன்று ஒன்று. ஆக்சுவலாக மதியான டைம்னால பெருசாக வந்து இங்கே வந்து கடைகள் பாதி கடைகள் இல்லை, ஆட்களும் ஓரளவு கம்மியாக தான் இருக்காங்க. பட் வந்து ஈவினிங் டைம் வந்தோம்னா செம வைப்பாக இருக்கும். ஏன்னா அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு இந்த பீச்சில் உள்ள கடைகள்லாம் சின்ன சின்ன கடையிலலாம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, நைட் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்ற மாதிரி. ஸோ ஈவினிங் டைம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்னையை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் டைம் உப்பிலி வந்து பைனாப்பிள் வாங்கினோம். இன்றைக்கி இங்கே இருக்குது பாருங்கள், உப்பிலி வந்து மாங்காய் நெல்லிக்காய் அதெல்லாம் இருக்குது. ஒரு பைனாப்பிள் ஒன்று செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சர்பத்து கடை அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வாங்கியாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு, நல்லா ஜூஸியாக 10 ரூபா தான், நல்லாயிருக்கு. கேரளா வந்தீங்கன்னா இந்த உப்புலி எங்கேயாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் டே டைமுக்கு பண்ண மாட்டேன். ஒரு கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் மேலே வந்தீங்கன்னா இந்த இடம் வைப்பு பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே செட்டப்பும் இருக்குது, கடைகளும் இருக்குது. மதியம் வந்தீங்கன்னா சாப்பாட்டு கடை கூட கம்மியாக தான் இருக்குது, அந்த கடையெல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது. ஒரு கடை தான் இருக்குது, இங்கேயும் பெருசாக ஆட்களும் இல்லை. மற்றபடி எல்லா கடையிலும் பாருங்கள் இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து அப்படியே நேராக வந்தால் கூட இந்த இதுக்கு வந்துடலாம். நம்ம வந்து நேராக வடக்கனம்பள்ளி போயிட்டோம். அங்கே போகாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ஊர் உண்டு, அந்த ஊரை நான் கரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த ஊருக்கு வந்தீங்கன்னா அங்கேருந்து நேராக ஆட்டோ பிடிச்சிருந்தீங்கன்னா நேராக இந்த பீச்சுக்கு வந்துடலாம். இங்கே மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை, கூல்ட்ரிங்க்ஸ் கடை, டீ கடை இந்த மாதிரி தான் இருக்குது. ஹோட்டல் கடை பெருசாக இல்லை, அங்கே ஒரு கடை தான் இருக்குது. நிறைய கடையில் வந்து இந்த உப்புலி வச்சுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டோம், அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த சைடு ஒரு ஹோட்டல் காட்டணும்ல, அந்த ஹோட்டல் தான். அப்போது ஆட்டோவும் இங்கே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே வந்து பீச்சை சுற்றி பார்த்து ஆட்டோவில் கூட போய்க்கலாம். ஒன் வெஹிக்கிளில் வராதவங்க, மோஸ்ட்லி ஒன் வெஹிக்கிளில் வர்றவங்க தான் வர்றாங்க. இங்கே ஒரு லைப்ரரியும் இருக்குது. என்ட்ரன்ஸே ஃபன் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் ஒன்று இருக்குது, சின்ன பிள்ளைகள் வர்றது. அது இப்போ வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஆனால் மேபி ஈவினிங் மேலே வேணால் ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்கள் தாங்க அப்படியே வராங்க. அது போக கொஞ்சம் பேர் கேரளாக்காரங்க வராங்க. இந்த ஹோட்டல் தான் சொன்னேன், பிரியாணி சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ எல்லோரும் ரெஸ்ட் எடுத்து கிளம்புவோம். பிரியாணி வந்துருச்சு, சாப்பிடுவோம். நைஸ் சிக்கன் பிரியாணி பீஸு இதில் இருக்குது. பிரியாணி சாப்பிட்டாச்சு.
அந்தளவுக்கு பெருசாக டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னா எனக்கு தெரியல. நார்மலாக சாப்பிடும்போது ஓகே. பட் ஆனால் இந்த மசாலா நார்மலாக சாப்பிடும்போது பெருசாக டேஸ்ட் தெரில. மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே தெரியும். மோஸ்ட்லி கேரளாவில் அப்படி தான் இருக்கும் பிரியாணி. 140 தான். ஸோ ஓகே தான். அப்படியே சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஈவினிங் டைம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் சன் செட் ஆகும். அப்புறம் வந்து இந்த நிறைய கடைகள் வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லைன், அந்த ஹோஸ்டல் லைன் ஃபுல்லாக அப்படியே போனீங்கன்னா ஒவ்வொரு பீச்சாக இருக்கும். எல்லா பீச்சையும் பார்த்துட்டு அப்படியே வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ வந்து நான் இங்கே அதிகமாக பார்த்தது தமிழ் ஆட்கள் தான் பார்த்துருக்கேன், தவிர கேரளாக்காரங்க கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தெரியும் ஈவினிங் டைம் தான் அந்த பீச் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி வந்திருக்காங்க போல். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய். திருச்சூரில் வந்து நேராக வட்டக்கனாம்பள்ளி வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்து தாளிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் வந்து ஸ்நேகதீரம் பீச் வந்து பக்கம். ஸோ ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். ஆட்டோக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மெயின் ரோட்டில் வந்து விட்டுருவாங்க. பீச்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டாங்க. நேராக தாளிக்குளம் வந்தாச்சு. இது மெயின் ரோடு. இங்கேருந்து நம்ம நேராக வடக்கனம்பள்ளி போயிட்டு அங்கேருந்து நேராக திருச்சூர் போயிடலாம்.